எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம வண்ணவெளி வண்ணமயமான நேரம். இன்னைக்கு நான் பார்க்க போற சாரி வந்து நான் கட்டிட்டு இருக்கிற சாரி தான். ரொம்ப இங்க எடுத்துக்கோ. நல்லா சூப்பரா எம்ப்ராய்டிங் டிசைன் போட்டு ரொம்ப அழகா இருக்குதுங்க. சாரி வந்து பாப்கார்ன் டிசைன் பாருங்களேன், இப்படி இருக்குல்ல, இதுதான் பாப்கார்ன் டிசைன் சொல்லுவாங்க. சாரி அப்படியே சிஃபான் சாரி எப்படி இருக்குமோ அப்படியே இருக்குங்க. அப்படியே வலுவலுன்னு அவ்வளோ ஷைனிங்கா சூப்பரா இருக்குது. சரிங்களா? ஷிஃபான் மெட்டீரியல் தான் சாரியோட மெட்டீரியல். அதனால ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு முந்தி பாருங்களேன், முந்தி வந்து தனியாக முந்தின்னு இல்லை, ஆனால் முந்திக்கிட்ட மட்டும் கொஞ்சம் நெருக்கமாக வந்திருக்கு பாருங்கள். இந்த டிசைனு இங்கேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகிருது, இந்த மாதிரி நெருக்கமாக வர்றது. அதுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குதுங்க. அப்படியே நல்லா ஜருகை போட்டு அந்த எல்லாமே சாண்டில் தான், ஆஃப் ஒயிட்டில் தான் வந்து உங்களுக்கு அந்த டிசைன் வந்திருக்கு. எம்ப்ராய்டிங் டிசைனு எல்லா சேரீலையுமே ஆஃப் ஒயிட்டில் தான் வந்திருக்கு. அதில் ஜருகை மிக்ஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. சரிங்களா? இப்போ நான் கட்டிக்கிற கலர் வந்து பேஸ்டல் கலர், நல்ல வித்தியாசமான பேஸ்டல் கலரில் கட்டியிருக்கேன். இந்த கலருக்கே நான் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் போட்டிருக்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இவங்களே கான்ட்ராஸ்டில் அது எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ண மாதிரி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம இதில் என்னென்ன கலர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த சாரியோட ரேட் வந்து 1350 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். சரிங்களா? இப்போ இதில் இருக்கிற கலர்ஸ் பார்த்துடலாமா? இந்த சாரியோட ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நல்லா அதே ஜருகை போட்டு தான் கொடுத்துருக்காங்க. நம்ம உள்ளே வந்து நல்லா லைனிங் கொடுத்து நம்ம தைச்சிட்டோமா ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி இந்த டிசைன் கொடுத்து தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்ம இந்த மாதிரி போட்டும் போடலாம். எம்ப்ராய்டிங் சாரிங்கிறதுனால இதில் எம்ப்ராய்டிங் டிசைன் போட்ட ப்ளவுஸே போடலாம், இல்லை என்ன மாதிரி பிளைன் ப்ளவுஸ் போட்டாலும் சூப்பராக இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் இருக்கிற கலர்ஸு ஃபஸ்ட்டு வந்து நல்லா பிங்க், ராணி பிங்க்கு சாரி பாருங்கள். இந்த கலர் உங்களுக்கு கட்டி காட்டியிருந்தேன்னா ரொம்ப எடுப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் எனக்கு வந்து அந்த மைல்டான கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால தான் அந்த கலர் கட்டி காட்டலாம் அப்படின்னு கட்டி காட்டினேன். இதில் பாருங்க நல்லா எடுப்பாக தெரியுது எம்ப்ராய்டிங் ஒர்க்கு. சரிங்களா? இது மாதிரி தான் ஃப்ளீட்ஸில் எல்லாமே கீழே வந்து இந்த சிங்கிள் ஃப்ளவராக வரும். ஒரு மாதிரி விசிறி டைப்பில் வந்திருக்கு ஃப்ளவரு. முந்தி சைடு பாருங்களேன், கொஞ்சம் இங்கேருந்து நம்ம இடுப்புக்கிட்ட இருந்தே கொஞ்சம் நெருக்கமாக வந்துருச்சு. அந்த பூ டிசைனு நல்லா நெருக்கமாக வந்துருச்சு. இதுதான் உங்களுக்கு வந்து முந்தியோட டிசைனு. இதுதான் முந்தி. ஃபுல்லாக அப்படியே ரன்னிங்காக வர்றது தான் முந்தி உங்களுக்கு. ஓகேவா? கீழே டேசில் வரக்கூட அவ்வளோதாங்க. இந்த சாரியில் இருக்கிற டிசைன் எல்லாமே காட்டிட்டேன். நல்லா சூப்பரான மெட்டீரியல், கட்டிக்கிறதுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா குழு நல்லாவே இருக்குது. அடுத்த கலர் இது வந்து நல்ல டபுள் கலர் கலந்த மாதிரி இருக்குதுங்க. காஃபி ப்ரௌனும் நாவப்பழ கலரும் கலந்தா எப்படி இருக்கும் அந்த கலர். இது சூப்பராக இருக்குது. சரிங்களா? அடுத்தது நல்லா பிஸ்தா க்ரீனு, ரொம்ப சூப்பராக இருக்குல்ல பிஸ்தா க்ரீனு. நல்லா லைட்டு கலர், நல்லா லைட் கலர் விரும்புகிறவங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எல்லா கலர்லேயுமே இந்த சாரீஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த பிஸ்தா க்ரீனுக்கு வந்து இந்த க்ரீன் வந்து கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்தது நல்லா பீச் கலர். பீச் கலருக்கு வந்து அதே ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பீச் கலருக்கு வந்து இந்த மாதிரி டிசைனில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒவ்வொரு சேரீக்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ளவுஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க. அடுத்து நான் கட்டியிருக்கிற அதே கலர் பேஸ்டல் கலர், ரொம்ப பிடிச்ச கலர், நல்லா இருக்கு. இதுக்கு ப்ளவுஸ் பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பேஸ்டல் கலருக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பயங்கரமாக சூப்பராக இருக்குது இந்த கலரு. பேபி பிங்க்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கலர் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். பேபி பிங்க்கு. அதுக்கு வந்து நல்லா கிரே, சூப்பரான லைட் கிரே கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா மெரூன் கலரு. எப்பவுமே இந்த மெரூனுக்கும் பிங்க்குக்கும் மட்டும் கான்ட்ராஸ்ட் எதை கொடுத்தாலும் அழகாக இருக்குங்க. அது இந்த கோல்டன் கலரில் கொடுத்துட்டோமா சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது மெரூனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது நல்லா ஒயின் கலர், சூப்பரான ஒயின் கலர் பாருங்கள், பளிச்சுன்னு இருக்குது. இதுக்குமே வந்து இது மாதிரி தான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நான் காட்டின இந்த டிசைனில் வந்து இத்தனை கலர் தான் இருக்குது. இந்த கலர்ஸில் எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. சேம் இதே மெட்டீரியல், சிஃபான் மெட்டீரியல்லையே டிசைன் மட்டும் வேறு, உங்களுக்கு எம்ப்ராய்டிங் டிசைன் மட்டும் வேறையாக இருக்கும். அது மட்டும் நான் காட்டுறேன். கலர்ஸ் எல்லாம் அதே கலர் தாங்க, அதே கலர் தான். ஆனால் இதில் இருக்கிற பூவோட டிசைன் மட்டும் வேறையாக இருக்கும்.
இந்த பூவில் இருக்கிற டிசைன் மட்டும் தான் வேறையாக இருக்கும். இங்கே சூப்பரான ஒரு செம்பருத்தி பூ பாருங்க, அழகாக வந்து எம்ப்ராய்டிங் டிசைனாக போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நாங்கள் சொன்னோம்ல காஃபி ப்ரௌனும் நாவப்பழ கலரும் கலந்த கலராக இருக்குன்னு. இது ஒரு வித்தியாசமான கலராக இருக்குது. அந்த கலரில் நல்லா சூப்பராக சாண்டில் கலரில் பூ போட்டிருக்காங்க. இந்த ஒரு சாரீ பிரித்து காட்டுறோம் உங்களுக்கு. சேம் அதே மெட்டீரியல் அதே மாதிரி தான் இருக்குது எல்லாமே. ஆனால் இதில் இருக்கிற டிசைன் மட்டும்தான் வேறு. அதில் வந்து பாடியில் சும்மா குட்டி குட்டியாக புட்டா போட்ட மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து லீஃப் போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். சாண்டலில் ஒரு லீஃபு, அதே அந்த கலரில் ஒரு செல்ஃப் கலரில் ஒரு லீஃபு அப்படி போட்டிருக்காங்க. சரிங்களா? கட்டிக்கிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாரீ ஃபுல்லாகவே இந்த செம்பருத்தி பூ தான். அழகாக இருக்குது சாரீ. இது ஃபஸ்ட்டு கலர். நல்லா வலுன்னு நல்லா சூப்பராக இருக்குது. துவைச்சி கட்டுறதுக்கு நல்லா இருக்கும். அடுத்து இதில் ஒயின் கலர். அதில் காட்டின அதே கலர்ஸ் தான். சரிங்களா? இதில் ஒயின் கலர். அதுக்கு ப்ளவுஸு. அடுத்து நான் கட்டிக்கிற பேஸ்டல் கலர். முந்தி அந்த சாரிக்கு காட்டவே இல்லை. எல்லாம் அதே தான். ஓகே. அப்படியே ரன்னிங் முந்தி தான். இது அப்படியே பேஸ்டல் கலர் நான் கட்டியிருக்கிற கலர். அதுக்கு வந்து ப்ளவுஸ் மட்டும் அந்த ஆஃப் ஒயிட்டில் அப்படியே ஒவ்வொரு டிசைன், ஒவ்வொரு சாரிக்கும் ஒவ்வொரு டிசைன் வந்திருக்கு. சரிங்களா? உங்களுக்கு சாரீ கலர் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு என்ன ப்ளவுஸோ அதுக்கு தகுந்தபடி எடுத்துக்கங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. க்ரீனு, பாட்டில் க்ரீன் சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த பாட்டில் க்ரீனுக்கு செம்பருத்தி பூ பளிச்சுன்னு தெரியுது. அதனுடைய ப்ளவுஸு ஃபுல்லாகவே டிசைனாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சாரீக்கே, இந்த ப்ளவுஸுக்கே இந்த சாரீ வாங்கணுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக ஜரி ஒர்க்காக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றில் கைக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு க்ரீன் கலர் சாரீக்கு மட்டும் இந்த மாதிரி சாரீ ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம முன்ன பார்த்தா அதே பிஸ்தா க்ரீனுக்கு க்ரீன் நல்லா டார்க்கு க்ரீனில் பாருங்கள் பூ போட்டிருக்கு. லீஃப் போட்டு அழகாக இருக்குது. ஓகே. இதுக்கு இதனுடைய ப்ளவுஸு. அவ்வளோதாங்க. டோட்டலாக 2 டிசைன் இருந்துச்சு. 2 டிசைனுமே காட்டேன். இது 2 டிசைன் எம்ப்ராய்டிங் டிசைனுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் மெட்டீரியல் வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப சூப்பரான மெட்டீரியல். இதனுடைய ரேட் வந்து 1350 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். சரிங்களா? இதில் உங்களுக்கு பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நான் மேலே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு புது வீடியோவில் புது சாரியோட நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். ஓகே, பாய்.